ஆஃப்டர் 25 இயர்ஸ் காளிதாஸ் பண்ணுறீங்க, தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்குறீங்க. இந்த மலையாளத்தில் வந்து ஹிருதயபூர்வம் இந்த மாதிரி நிறைய படம் பண்ணிட்டீங்க. தமிழ் சினிமாவில் இது காளிதாஸ் தான் வந்துச்சா? அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் படங்கள் வந்துச்சா? படங்கள் நிறைய ஆஃபர்ஸ் வரும். பட் நமக்கு அப்போ பண்ணக்கூடிய ஒரு ஐடியா நான் இல்லாமல் இருந்தேன் நடுவில் கொஞ்சம். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நமக்கு டேர்ம் செட் ஆகலை. அந்த மாதிரி நிறைய நான் பண்ணாமல் தள்ளி போச்சு. காளிதாஸ் 2 வந்து நான் அப்போ தான் மலையாள படம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு படம் பண்ணி முடிக்கும்போது என்னை அப்ரோச் பண்ணாங்க. அந்த ஜானர் ரொம்ப பிடிச்சிது. ஸோ எனக்கு ஜென்ரலாகவே இந்த த்ரில்லர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது இமோஷ்னல் த்ரில்லராக இருந்தது. இந்த கேரக்டர் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ அதான் பண்ணினேன். உங்கள் கதாபாத்திரம் அந்த படத்தில் எப்படி மேம் வந்திருக்கு? எந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம்? இப்போ சொல்ல முடியாது ஆக்சுவலாக, படம் ரிலீஸ் ஆகாததுனால. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஆர்க்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாமே இருக்கும் அதில். ஒரு ஃபன் இருக்கும், ஒரு இன்டென்ஸ் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக ஒரு ஹோல்சமாக ஃபீல் பண்ணாத. ஸோ அதனால தான் அது. ஓகே மேம்.